MCC வந்து இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து போயின்னு இருக்கு. MBBS, BDS அண்டு நர்சிங், ரைட்டா? இதில் எப்படி இந்த வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, MCC இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லக்கூடாதுல்ல, அவங்க கொடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தமிழ் வழியில் நீட் பயிற்சி எடுத்துட்டு இருக்க மாணவர்களா நீங்க இந்த 25ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் நான் தமிழ் வழியில எங்க படிச்சா என்னால என்னோட மருத்துவ கனவை நினைவாக்க முடியும்ன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? 2017 இருந்து நீட்டுக்காக சென்னையில இயங்கிட்டு வர ஒரே ஒரு நிறுவனம் தான் RGR அகாடமி. தமிழ் வழி மாணவர்களுக்காக இந்த சண்டே நாங்கள் ஒரு சிறப்பு அறிமுக வகுப்பு நடத்த போகிறோம். இதில் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க. ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஃப்ரீ தமிழ் மீடியம்கான புக் மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஒரு வருஷம் எங்கள் பேட்சில் நடக்கக்கூடிய எல்லா தமிழ் வழி டெஸ்ட் சீரீஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணி எழுதலாம். ஒன்லி 20 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த செஷனுக்காக நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ரைட், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்மந்தமாக கைடன்ஸ் வேணும், இல்லைனா சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா RGR டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட்டு, நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் ஃபார் ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெடிக்கல் கவுன்சிலிங் www.mcc.nic இந்த வெப்சைட்டில் போகுது, எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து என்ன பண்ணணும், உள்ளே போனதுமே MCC வெப்சைட் ஓப்பன் ஆகும். MCC வெப்சைட் ஓப்பன் ஆனதுமே நான் என்ன பண்ணுறேன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு அங்கே எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாத்தையும் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை பண்ணி முடிச்சதுமே என்ன ஆகுது, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்ன்னு கேட்கும். அந்த பேமெண்ட் ஃபீஸை நான் பண்ணதுக்கு போது ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டை முடிச்சிடுறேன். முடிச்சதுமே சப்மிஷன் ஆஃப் சாய்ஸஸ். அடுத்தது என்ன பண்ணுறேன், நான் சாய்ஸஸ் இன்னையிலேருந்து சாய்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு என்னெல்லாம் காலேஜஸ் வேணுமோ, சப்போஸ் நான் டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு பண்ணியிருந்தேன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 57 காலேஜும் நான் வந்து கொடுக்க போகிறேன்னா, இல்லை நான் தமிழ்நாட்டில் இருந்து நான் தமிழ்நாடு மட்டும் கொடுக்க போகிறேன்னா, இல்லை எனக்கு கேரளா வேணும் கர்நாடகா வேணும் அப்படின்னா மிக்ஸ்டு காம்பினேஷனில் கொடுக்க போகிறேன்னா, இல்லைனா பாண்டிச்சேரி மட்டும் போகிறோம் தமிழ்நாடு கூட அப்படின்னு வச்சிருக்கேன்னா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AIIMS, JIPMER எனக்கு வந்து நல்ல மார்க்ஸ் இருக்குது, 600+ இருக்குது, நான் AIIMS, JIPMER 10-15% கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எல்லாத்தையுமே அடித்து சாய்ஸில் போட போகிறேன் அப்படின்னா எஸ் யூ கேன் டூ இட். ரைட்டா, அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணிடுறீங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே சாய்ஸை வியூ பண்ணி மாடிஃபை பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ் லாக் பண்ணதுமே அப்புறமா ப்ராசஸிங் வந்து ரிசல்ட் ப்ராசஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ. நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு ஓப்பன் ஆகுதுமே ரெஜிஸ்ட்ரேஷனு பேமெண்ட் பண்ணிட்டோம், சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம், சாய்ஸ் லாக் பண்ணுறோம். தென் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும். ரிசல்ட்ஸ் ப்ராசஸ் நடந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டு வந்து கொடுக்குறாங்க. ரவுண்டு 1 சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு. ரைட்டா, வந்ததுமே நம்ம என்ன பண்ணணும், ஒன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க, சீட்டு வந்ததுமே ஓகேப்பா எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இந்த சீட்டு நான் எடுத்துக்கிறேன்னுவாங்க. எஸ்ன்னா என்ன சொல்கிறாங்க, ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு இந்த காலேஜ், உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் AIIMS வந்துருச்சு, நினச்ச மாதிரியே டெல்லியில் கொடுத்துட்டாங்க, இல்லை JIPMER கொடுத்துட்டாங்க, பிடிச்சி போச்சு, இல்லை MMC வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று. ரைட்டா, அதுக்கப்புறமா சப்போஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இருந்தாலும் MMC கிடச்சிச்சு, எனக்கு JIPMER AIIMS கிடைச்சா நல்லா இருக்கணும், அப்கிரேட் கொடுக்கணும் ஆப்ஷனா வில்லிங் ஃபார் அப்கிரேடேஷன் ரவுண்டு 2 இது மாதிரி நான் வந்து கொடுத்துட்றேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வைக்கிறேன். சப்போஸ் நான் ஜாயின் பண்ணிடுறேன், ஓகே எனக்கு சீட்டு ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், சீட்டை எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு அப்கிரேடேஷனுக்கும் எனக்கு வந்து ஐடியா இருக்குது, எனக்கு JIPMER கிடச்சிருக்கு, ஆனால் நான் எனக்கு வந்து AIIMS டெல்லி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் அடுத்தது வந்து அப்கிரேடேஷன் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிடுறேன். இல்லை அடுத்த ஆப்ஷன் என்ன, நோ என்ன சொல்லுது, வேணாப்பா அப்படின்னா என்ன, வேணான்னா பரவாயில்ல விட்டுட்டு போ, யாருக்கு பாதரு, ரைட்டா, நீ இதை கேட்ட உனக்கு கொடுத்தேன், வேணான்னா பரவாயில்ல ஃப்ரீ எக்ஸிட், நீ கொடுத்த காசுக்கு எதுவுமே வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 எனக்கு வந்து அலாட் ஆகிடுச்சு, அதனால எஸ். அலாட் ஆகலை
ஆஃப்டர் த ரவுண்ட் 1 ends ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 2 இருக்கும். அதனால் நீங்கள் நியூ கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து புது கேண்டிடேட் இருந்தாலும் சரி, பழைய ஏற்கனவே இருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்டில் கலந்துக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஆஃப் ரவுண்ட் 1 நீட் நாட் ரிஜிஸ்டர் அகெயின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கப்பா, ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகலப்பா, ஆனால் செகண்ட் ரவுண்டில் நான் திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணால் தேவையில்லை, ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, பட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். ரைட்டா? இதுதான் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ சீட் அலாட் ஆகிடுச்சு, எனக்கு வேணும், போய் வாங்கிக்கோ, ஜாயின் பண்ணிக்கோ. அடுத்தது எனக்கு அப்கிரேடேஷன் நல்ல காலேஜ் இன்னும் நல்லா இருந்தால் எடுத்துக்கிறேன்னா ஓகே, வில்லிங்னஸ் கொடுத்துருங்க. நோ அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட். வேணாப்பா எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, எனக்கு தேவையில்லைன்னா வெளில போனோன்னா போய்க்கலாம். இல்லை எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. தென் ரவுண்டு 2 ப்ராசஸ். ரவுண்டு 2க்கு நான் என்ன பண்ணும், ஃப்ரீ எக்ஸிட்டு, வில்லிங்னஸ் வந்து இல்லை, எனக்கு கிடைச்ச காலேஜ் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா என்ன பண்ணுறேன், கண்டினியூ டு ஸ்டடி இன் அலாட்டட் இன்ஸ்டியூட். அவ்வளோதான். எனக்கு வந்து எம்என்சி கிடச்சிச்சுப்பா, நான் கேட்ட மாதிரி எனக்கு வேறு எதுவும் வேணாம், வீட்டு பக்கத்துலேயே அழகாக இருக்குது, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, படிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்ட்டு. சப்போஸ் செகண்ட் ரவுண்டு வந்துருச்சு, அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்க. ரெண்டாவது ரவுண்டில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்டு 2 ரவுண்டு 1 சாய்ஸஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் நல் அண்ட் வாய்டு. பழசு நான் ஏற்கனவே ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த சாய்ஸை வச்சு எனக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னா இல்லை, புதுசாக தான் நீ என்ன பண்ணணும், சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்மளுக்கு சீட்டே அலாட் ஆனாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சீட்டு அலாட் ஆகிட்டு அப்கிரேடேஷன் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணணும், செகண்டில் சாய்ஸு ஃபில் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும், செகண்ட் ரவுண்டோட சீட் அலாட்மெண்ட்டு திருப்பியும் நடக்குது. அதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, if upgraded then candidate must relieve from the round 1 college and join round 2 allotted colleges. அப்கிரேட் கொடுத்துட்டேன், நான் வந்து எம்எம்சி கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் வந்து ஜிப்மர் கிடைச்சது. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட காலேஜுக்கு என்ன பண்ணணும், அந்த காலேஜில் இருந்து மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்டு 1 காலேஜ், அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு செகண்ட் காலேஜ் எனக்கு கிடைச்சதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது, ரவுண்டு 2 சீட் அலாட்டட் நோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுது, கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட். ரெண்டாவது ரவுண்ட்லேயே எனக்கு கிடைக்கலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட்டா? எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, செகண்ட் சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 பட் நாட் ரிப்போர்ட்டட் நாட் ஜாயின் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபர்ஃபிட்டட். எனக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சுப்பா, ஆனால் எனக்கு வந்து ரெண்டாவது அலாட் பண்ண காலேஜெலாம் விருப்பம் இல்லை, எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 பட் நாட் ரிப்போர்ட்டட் நாட் ஜாயின் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபர்ஃபிட்டட். நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்காக கொடுத்துருந்தீங்கன்னா 5000 ரூபாய் போயிடும், டீம்ட் யூனிவர்சிட்டிக்காக கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா 2 லட்ச ரூபாய் போயிடும். அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ரவுண்ட், ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன். சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணலாம், ஒன்று அலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டி கேன் அப்கிரேட் பட் கேனாட் ரிசைன். ரைட்டா? அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்டில் எனக்கு அலாட் ஆகிடுச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் அப்கிரேட் கொடுக்கலாம், ஆனால் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்தது ஸ்டேஜ், வில்லிங்னஸ் டு அப்கிரேட் டு ரவுண்ட் 3. சப்போஸ் நான் ஜாயின் பண்ணிட்டப்பா, வில்லிங்னஸ் இருக்குது, எனக்கு வந்து ரிசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் அப்கிரேட் கொடுத்துக்கிறேன்னா அப்கிரேட் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அடுத்தது ரவுண்டு 3. ரவுண்டு 3 வரப்போ என்ன நடக்குது, திருப்பி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், சீட்டு கிடைச்சாலும் சரி அப்கிரேட் கொடுத்தாலும் சரி, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்டு 3 ரவுண்டு 2 சாய்ஸஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் நல் அண்ட் வாய்ட். ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் இருக்காது, புதுசான என்ன பண்ணணும், புதுசாக தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் ரவுண்டு 3 சீட் அலாட்மெண்ட் வரப்போ 1 எஸ் இல்லை 2 நோ, எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை ஃபார் எலிஜிபிள் ஃபார் ஸ்டே ரவுண்டு. மூணாவது ரவுண்டில் எனக்கு வரலப்பா, போட்டு கூட சாய்ஸு, அப்போ 4வது ரவுண்டில் கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது எஸ் அலாட் ஆகுது, ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அலாட் ஆயிடுச்சுப்பா, 3வது ரவுண்டில் தான் எனக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, ஓகே எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது, இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்டு 2 சீட் அண்ட் ஜாயின் ரவுண்டு 3 சீட் காலேஜஸ். சப்போஸ் நான் அப்கிரேட் கொடுத்தேன், எனக்கு வந்து ஜிப்மர் கிடச்சி, அப்புறம் எய்ம்ஸு கேட்டால் எய்ம்ஸு கிடச்சிச்சு, அப்போ என்ன பண்ண, ஜிப்மரை விட்டுட்டு அதை ரிலீவ் பண்ணிவிட்டு நான் 3rd ரவுண்டில் எனக்கு அலாட் ஆன காலேஜில் நான் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்டட் அண்ட் டஸ் நாட் ஜாயின், சீட் அலாட் ஆயிடுச்சுப்பா ஆனால் நான் ஜாயின் பண்ணல, எக்ஸிட் வித் ஃபர்ஃபிச்சர் எலிமினேஷன் கேனாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். சப்போஸ் 3வது ரவுண்டில் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யூ ஆர் நாட் எலிஜிபிள். ரவுண்டில் 3rd ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகல, 4th ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3rd ரவுண்டில் சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு என்ன ஆகும், அமௌண்ட்டும் போயிடும், நீங்கள் ஃபர்தர் ரவுண்ட்லேயும் ஜாயின் பண்ண முடியாது. சப்போஸ் 3வது ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் அலாட்டட் சீட், ஒன்ஸ் ஜாயின் கேனாட் பி அப்கிரேட் ஆர் ரிசைன். 3வது ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்கிரேடும் பண்ண முடியாது, ரிசைனும் பண்ண முடியாது, அதனால் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ரைட்டா?
அடுத்த ஸ்டேஜ் ஸ்ட்ரே ரவுண்ட் வந்துருச்சு. ஸ்ட்ரே ரவுண்டில் ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், தென் சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். ரைட்டா? சீட் அலாட்டட் பட் நாட் ஜாயின்ட். சீட் அலாட்டட் வந்து ஸ்ட்ரே வேகன்சியில் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுப்பா. என்னப்பா? பர்ஃபியூச்சர் ஆஃப் ஃபீஸ் கேன் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இஃப் எனி. சீட் அலாட் ஆகிடுச்சுப்பா, ஆனால் நீங்கள் வந்து நாட் ஜாயின்ட், அலாட்டட் பட் நாட் ஜாயின்ட். என்ன? நீங்கள் ஃபர்தர் ரவுண்டில் சப்போஸ் ஸ்டே வேகன்சிக்கு அப்புறமா கூட சீட்ஸ் இருந்ததுன்னா அகைன் வந்து திருப்பி நடக்கும், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு, ஜாயின் த சீட் அண்ட் அட் காலேஜ் ஒன்ஸ் ஜாயின் கேன் நாட் பி ரிசைன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சிலே நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் போட்ட சாய்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்றாங்க, ரிசைன் பண்ண முடியாதுன்றாங்க. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த 4 ரவுண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது ரவுண்ட்ஸ் வருமா அப்படின்னா சீட்டை பொறுத்து எம்சிசி வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதில் இந்த ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட நேரடியாக பேசணும்னா 9176752121 இதெல்லாம் பேசலாம் சார். இதெல்லாம் ஓகே, எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சிலாம் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரிலாம் மார்க் இல்லை சார், டீம்டு யூனிவர்சிட்டி போகிற மாதிரி தான் மார்க் இருக்குது, ஆனால் எனக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கவர்மெண்ட் ஷீட்டு அஷ்யூர்டாக 2026 உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற உத்தரவாதத்தோடு அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு யாரை சார் கூப்பிடணும்? 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணி 2026 கவர்மெண்ட் காலேஜ் அப்படி தாட்டிடலாம். ஓகே, ரைட், தேங்க்யூ.